மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு வளர்ப்பின் வேக்சினேஷன் பற்றி தான். ஸோ தடுப்பூசி கோழி குஞ்சுகளுக்கு எப்பப்போ போடலாம் அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்க 2 கோழி வந்து முட்டை அடை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிச்சு 15 டேஸ் வரைக்கும் அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு எங்ககிட்ட இருக்க 3வது கோழி. இதில் 7 முட்டை தான் வந்துட்டு அடைக்கி வச்சோம். அதில் 5 குஞ்சு பொறிச்சிருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, சூப்பர். ஏன்னா மீதி முட்டைகள் வந்து நாங்கள் ஓன் யூஸ்க்காக எடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த 5 நாள் தான் ஆச்சு இந்த கோழி குஞ்சுகளுக்கு வெளியில் திருசல், அதாவது மேவ் சாப்பிட்றதுக்காக, உணவு பறித்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு 1 ஹவர் சொன்ன இல்லைங்களா, அதுக்காக இது வந்து விட்டுருக்கோம். கோழி குஞ்சுகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வேக்சினேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தும் நம்மளோட கிளைமேட்டை பொறுத்தும் சிலதெல்லாம் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகிற மாதிரியான பிளேசஸ், இப்போ கொஞ்சமாக இடம் இருக்குது உங்ககிட்ட, அதில் நிறைய கோழி வந்து நம்ம வச்சுருக்கோம். கோழி குஞ்சுகள் இப்போ எங்ககிட்ட 3 இருக்குது. தனித்தனியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். இது 3மே ஒரே இடத்துல ஒரே கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். தடுப்பூசி அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இடம் இருக்குது, ஆனால் நிறையா கோழி இருக்குங்கிற டைமில் வந்துட்டு நம்ம தடுப்பூசி போடலாம். இப்போ கோழி பண்ணையிலாம் போடுறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் குறிப்பிட்டதில் நிறைய கோழிகளை வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சீக்கிரம் இன்ஃபெக்ஷனும் ஆயிரும். நம்ம தடுப்பூசியும் கட்டாயமாக போடணும் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு. அப்புறம் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது, கிளைமேட் சேஞ்சஸ் சில சமயம் அப்படி இருக்கும். அப்பவும் அப்படி தான், பரவலாக கோழிகள் இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் கொஞ்சம் இடத்துல நிறைய கோழிகள் நீங்கள் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு இடம் இல்லை கோழிகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் எப்பவுமே உள்ளே மட்டுமே வச்சு போட்டுட்ருப்பீங்க. அதை திறந்தே விடாமல் ஒரு இடத்துல கட்டி வச்சு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரே இடத்துல கட்டினா ஒரு 4-5 ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு 4-5 ஒன்றா அப்படியே இருக்க ஒரு கூண்டுக்குள்ளே மாதிரி. அப்படிங்கிற சமயத்தில் அந்த மாதிரி கோழிகளுக்கும் நம்ம வந்துட்டு சில சமயம் வேக்சினேஷன் போட வேண்டியதாக இருக்கும், தடுப்பூசி போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் எங்ககிட்ட வந்துங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 கோழி தான் வச்சுருப்போம். சரிங்களா? அதோட குஞ்சுகள் தனித்தனியாக இருக்கும். ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் கோழி இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த இடம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் விட்டுருக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரே ஒரு கோழியை வச்சு தான் நாங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பிடிச்ச லைனில் வந்துட்டு சேவல் விட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்ல கோழியாக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மீதி எல்லாமே வந்துச்சுன்னா கூட ரேட்டை கரெக்டான ரேட் வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணிடுவோம், ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு எல்லாமே பேட்சாக வந்து நாங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தனித்தனியாக இருக்கும்போது இப்போ ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அது தனியாக இருக்கும். இன்னொரு கோழினா, ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோஸில் முதல்ல 2 காமிச்சிங்களா, ஒன்று வந்து தோட்டத்தில் இருக்கும், ஒன்று வீட்டில் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது கண்டிப்பாக வேக்சினேஷன் தேவையே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்ஃபெக்ஷனே ஆகலையா உங்கள் கோழிகளுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா வச்சுருக்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால பை எக்ஸ்பீரியன்ஸில் தனித்தனியாக பிரித்து வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் தனித்தனியாக கூண்டு செட் பண்ணி ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் தனித்தனியாக நாங்கள் செட் பண்ணோம். சேவலுக்கு தனியாக செட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு இது அந்த மாதிரி செட் பண்ணினதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே கோழிகளுக்கு வந்து ஆகவே இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி கோழிகள் வந்து வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. கொஞ்சமாக இடம் இருக்குன்னா அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோழி மட்டும் வளர்த்துங்க. இல்லை நிறைய இடம் இருக்குன்னா நிறைய இடத்துல ஒன்றாவும் விட வேண்டாம், தனித்தனியாக பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நோய் தாக்குதல்லேருந்து இழப்பு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேக்சினேஷன் போட்டவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதை விடவே வேக்சினேஷன் போட்டு கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சில ஒன்றா விட்டோம்னா வேக்சினேஷன் போட்டு கூட அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேக்சினேஷன் போட்டவங்களை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெட்டராக இருக்குன்னே சொல்லுவேன், ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி கோழிகளை வந்து பிரித்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.